ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி சப்போட்டா பழம் அறுவடை பண்ணியிருக்கிறோம். இந்த பழத்தை கட் பண்ணி பார்த்தேன்னா இப்படி ப்ரௌன் கலரில் நடுவில் சீடும் அப்படி ரொம்ப சுவை உள்ள பழமாக இருக்குது. இது ஒரு ஃப்ளஷி ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பழத்தை பயன்படுத்தி நமக்கு நிறைய ரெசிபீஸ் செய்யலாம். இந்த பிளான்ட்டோட பொட்டானிக்கல் நேம் மணில்கரா சப்போட்டா. இதனோட ஃபேமிலி சப்போட்டேசி. இந்த பழத்தில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, அயர்ன், ஃபைபர் இதெல்லாமே இந்த பழத்தில் அடங்கி இருக்குது. அப்புறம் என்னென்னா, இந்த பழத்தில் 2 டைப்ஸ் இருக்குது, 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா காளிப்பட்டி அப்படிங்கிறது, இன்னொன்று பிஎம்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட பார்க், அதாவது இதனோட தண்டு பகுதியில் ரசின் கம் இருக்கும். இந்த கம் நமக்கு சூவிங் கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயிலட்டு மெல்லக்கூடிய உணவுப் பொருள் ஸ்வீட் தயாரிக்கிறதுக்கு இது பயன்படுகிறது. பபிள்கார்ன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஸ்வீட்டு இதனோட பார்க்கில் இருந்து தான் எடுக்கிறாங்க. இதை வெட்டிட்டு பார்த்தேன்னா இதில் மில்க், பால் சுரக்கக்கூடிய தன்மை இருக்கும். இது கடினமான தண்டு பகுதி. இதில் என்ன ஆகுதுன்னா, நம்ம பார்க்கை வெட்டிட்டு பார்த்தேன்னா இப்படி பால் சுரப்பிகள் காணப்படும். இதுதான் ஜூவிங் கம்மாக பயன்படுகிறது. அப்படின்னா பபிள்கார்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்வீட் தயாரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள். இந்த பழத்தை நம்ம தோலை உரிச்சிட்டு என்ன பண்ணலான்னா இதுபோல் ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இதில் கொஞ்சம் ஹனி சேர்த்து மில்கை காய்ச்சி அதை என்ன பண்ணணுன்னா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு இதில் நம்ம சேர்த்து சாப்பிட்டேன்னா இதை மில்க் ஷேக் அப்படின்னு சொல்கிறோம். இது மில்க் ஷேக் தயாரிக்கிறதுக்கு பயன்படுகிறது. இது ரொம்ப சுவையுள்ளதாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் இந்த பழத்தோட சீடு, விதைகள், இந்த விதைகளை நம்ம தோலை உரிச்சிட்டு பார்த்தேன்னா இதுபோல் இருக்குது பாருங்கள். வெளிப்பகுதியில் கருப்பு கலர் தோல், அதை நம்ம ரிமூவ் பண்ணி பார்த்தேன்னா உள்ளால் எண்டோஸ்பம் இருக்கும். இது இப்படி வெள்ளை கலரில் இருக்குது. இது நல்ல எண்ணெய் சத்துள்ள ஒரு விதையாகும். இந்த விதை எதுக்கு உபயோகப்படுதுன்னா, கால்நடைகளுக்கு விதையிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் கால்நடைகளுக்கு வரக்கூடிய ஒட்டுண்ணிகளை போக்குறதுக்கு இது பயன்படுகிறது. அதோடு மட்டும் இல்லை, நமக்கு தோலில் வரக்கூடிய வியாதிகள், அப்புறம் தலையில் இருக்கக்கூடிய பொடுகு இதுகளெல்லாம் நீக்கிறதுக்கும் இது பயன்படுகிறது. அப்புறம் இதனுடைய மரம் ரொம்ப கடினமாக கட்டியான பொருளாக, நம்ம சொல்ல முடியாத ரொம்ப கட்டி, இதை ஒடிக்கலாம் முடியாது. இதனோட பிரான்ச்சை கூட நம்மளால் ஒடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். சுலபமாக என்ன செய்ய முடியாதுன்னா ஒடிக்க முடியாது. இந்த பாருங்கள், இந்த பிரான்ச்சை நம்ம ஒடிச்சதும் அதுலேருந்து பால் வருது பாருங்கள். இந்த பாலை தான் நம்ம ஸ்வீட் தயாரிக்கிறதுக்கு, பபிள்கார்ன் தயாரிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. இதனோட மரம் ரொம்ப கடினமாக இருக்கும். இது கப்பல் துறையில் இந்த மரத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்புறம் படகுகள், போட்டு செய்கிறதுக்கும், மற்றும் ரயில்வேயில் வரக்கூடிய குறுக்க போடக்கூடிய மரங்கள், ரயில்வே ஸ்லிப்பர்ஸ் செய்கிறதுக்கும் இந்த மரத்தை உபயோகப்படுத்துகிறாங்க. அப்புறம் இந்த ஃப்ரூட்டோட ஒரு சின்ன குறிப்பு நான் வச்சுருக்கிறேன். தேங்க்ஸ்.